வணக்கம் மக்களே. நான் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டாச்சு. இந்த வீட்டில் இருந்து 30 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ஒரு குவாரி இருக்குது, சொன்னாங்க சடாலி குவாரி. ஸோ அங்கே தான் போகிறேன். அங்கே ஸோ போக போக பேசலாம். நியூ டே நியூ ட்ரிப் காய்ஸ். உங்களுக்கு வெதர் பார்த்தாலே தெரியும், பெங்களூரு செம்ம கூலாக இருக்குது. எந்த ட்ரிப்பாக போத்தா இருந்தாலும் பெங்களூர் சரௌண்டிங்கில் இதுதான் டைம், போயிடுங்க. அவ்வளோ நல்லா ஜாய் பண்ணுவீங்க சீரியஸாக. பட் என்னன்னா வெதர் எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதேமாரி சில நேரத்தில் பனி பெய்கிற மாதிரி மழை இப்போதைக்கு வருகிறது. ஸோ சில நேரத்தில் மழையும் வரும். அது கொஞ்சம் சதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. காய்ஸ் 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 சொல்லி வாயை மூடலில் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மலை கோவிந்தன் ஆரம்பிச்சுட்டான் அவனோட சேட்டையை. இருந்தாலும் பரவாயில்ல, கழகம் நானே தலைகீழாக தான் குதிப்பேன்னு மழையிலே நெஞ்சுக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கேன். இது கொஞ்சம் மழை வருது, ஆனால் வேகம் மட்டும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படியே இருக்கட்டும். என்னங்கிறேன், என்ன நான் சொல்கிறது, எப்படி இருக்கிறது? அட்டகாசம், ஆக்ரோஷம், விவேகம், வித்தியாசம் எல்லாம் ஹோல்சமாக இருக்கா? ஓகே, மெயின் ரோட்டில் இருந்து நாங்கள் ஊருக்கு இறங்கிட்டோம். மெயின் ரோட்டில் இருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் எடுத்த உடனே லைக் எப்படின்னா ஹெப்பால் வழியாக போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே அந்த ரூட்டை அப்படியே போனோம்னா லெஃப்ட்லேருந்து 4 கிலோமீட்டரில் நம்ம குவாரினா யூஸ்வலாக கிரானைட் பிஸ்னஸை செதுச்சி எடுத்ததை நாங்கள் போயிட்டு இப்போ இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போயிட்டு ஓகே இவ்வளோ வரைக்கும் நீங்கள் செதுச்சிருக்கீங்க, இவ்வளோவது இருக்கட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சேவ் த நேச்சர் என்ற பேரில் என்னங்கிறீங்க. எந்த குவாரியும் தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்லியிருக்காங்கள பார்ப்போம். ஒத்தடி பாதை மாதிரி வருது அண்ட் ரூட்லேயும் இதுதான் காட்டுது. இதுதான் போயிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ இதுதானா ரூட்டு? கோவிந்தா கூகுள் மேப்பே கரெக்டாக தான் கூட்டு போறியாரா? கடைசியாக வந்தாச்சு. திஸ் இஸ் வாட் த குவாரி. நானும் சரி ஓகே அந்த பாதையாக வந்து ஒரு மலை மாதிரி தெரியும்னு நினச்சேன். பட் நோ, இது வந்து கீழே இருக்குது. லைக் இருக்கிற இடத்துக்கு கீழே கிணறு நோண்டின மாதிரி இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் டேம் யோ, பெங்களூர் வெதர் கூட அட்டகாசமாக இருக்குது. வெற்றிகரமாக வந்தாச்சு. இப்போ நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகணும். அந்த பக்கமாக வந்தோமா, அந்த பக்கமாக வந்து இது வந்து இப்படி இருக்கணும். அண்ட் நோ ஒன், நடிப்பு அரக்கன் யாருமே இல்லை. நான் தான் இங்கே தனி ஆள். இப்போ நான் தான்டா இந்த என்னது இப்போ நான் தான்டா இந்த ஏரியாவோட டாப்பில் இருக்கேன் என்ற மாதிரி தான். நம்ம கோவிந்தன் அங்கே இருக்கின்றான். அங்கே இது மெட்டல் மாதிரி நல்லா இருக்குது இடம். அண்ட் நான் மட்டுமே தனியாக இருக்கும்போது இட்ஸ் ஸோ பீஸ்ஃபுல். இதுமாரி ஒரு இடம் வந்து அண்ட் யா பாதை அப்படியே இறங்குற மாதிரி அங்கேயும் இருக்குது. இங்கே போகிற வழியும் இருக்குது. வாங்க போகலாம் அப்படியே போகலாம், வாங்க போகலாம். இங்கே கொஞ்சம் செங்குத்தான இருக்கின்றது. கமான் இந்த மரத்துக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். வீடு ஒன்று தனியாக இருக்கு. வீடுல யாரும் இல்லை. எனி ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் இல்லை கோஷ்டி மூமெண்ட்ஸ் நடக்குமோ
நடக்கும். இங்கே குப்பை வேறு கொட்டியிருக்காக வந்துட்டோம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 5th வருது என்னோட ஷார்ட் மூவி. ஸோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கரப்ஷன் அண்ட் என்னோட போஸ்டரும் கூட இருக்கு. சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இது அப்போ வரும்போது எவ்வளோ டஃப் பண்ணேன், ஆனால் இப்போ இறங்கும்போது அசால்ட் ஏறிங்கடா இது. இப்போ இந்த செங்குத்துலேருந்து நாங்கள் இறங்குறோம். அப்படியே ஓடிடலாம், பட் ஃபோன் இருக்குதுன்றதுனால we'll go like this. This shoe also so slippery. Okay. இதுக்கப்புறமா ஒரேடியா செங்குத்து. தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தால் இங்கே குளிச்சுட்டு போயிடலாம் போல், அவ்வளோ நல்லா இருக்கும். போ நல்லா குட்டை மாதிரி. ஏன்னா அதே டைப் இது வந்து இங்கே பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு ஃபிலம் பண்ணுவாங்களே, கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல், கொஞ்சம் ரொம்ப இந்த சென்ஸ் என்னத்த சொல்கிறது, ஒரு ஃபிலம் வந்து இங்கே வீழ்ந்தன்னா அது ஃபுல் பெருசாக ஹைட்டாக இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க, ரொம்ப சினிமேட்டிக்காக ஹாலிவுட் ரேஞ்சுன்னு சொல்ல வரல, பட் ஃபிலம் காட்டினாலே அது அட்டகாசமாக இருக்கிற மாதிரி இடம் இந்த மாதிரி குவாரிஸ் தான் நினைக்கிறேன். இப்போ கூட ரீசெண்டாக இன்னும் வந்துச்சு, ஒரு சீரீஸ் வந்துச்சு, வாக்ஸ்டார் சம்திங், தமிழில் சுழல். அது இப்படி தான் இருக்கும். அங்கே என்ன இருக்கு, நான் அதை பிரிப்பேன். ஓ ஸ்லிப்பரி கொஞ்சம் விட்டா நான் யோசிச்சுட்டு இருப்பேன். நல்ல வேலை இப்போ மழை வரல. ஓ கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லிடலாம், அப்படின்னு சும்மா சொல்லிடலாம். இந்த தண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட் பார்ப்போமா? அழுக்காக இருக்குது இது எதுவும். ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் இது என்ன தண்ணி, என்ன எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரில, பட் டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது ஃப்யூச்சரில் தெரியும் என்ன ஆச்சுன்னா. இந்த இடம்லாம் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இப்போது நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு காலத்தில் என்ன கொடுமை அனுபவிச்சிச்சோ இந்த இடம். மொத்தமாக சரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஜனம் இருந்திருப்பாங்க, அவ்வளோ பரபரப்பாக வேலையும் போயிட்டே இருந்திருக்கும். நான் தப்பாகவும் சொல்ல வரல, அதே மாதிரி ரைட்டுன்னு சொல்ல வரல, ஏன்னா எனக்கு தெரில. ஸோ இப்படி நாங்கள் இந்த விதமாக விட்டுடுவோம், அதுதான் எனக்கும் நல்லது.
இது நல்ல ஒரு இந்த சைடு இப்போ இந்த வந்து கிரவுண்ட், இங்கே வந்து எல்லா ஆடியன்ஸ் உட்கார்ற மாதிரி க்ளீனாக இருக்கியா. இதுதான் குட்டியான இடம், க்யூட்டான இடம் சொல்லலாமா தெரில. பட் ஃபைன், ஐ லுக் இட் இஸ் அ நைஸ் பிளேஸ் ஃபார் சில் அவுட். எல்லா பிளேஸும் அப்படி தான், தெரிஞ்ச விஷயம். யா, ஸோ ஃபைனாக ஜாய் பண்ணலாம். குரூப்பாக வாங்க, ஜாய் பண்ணிட்டு போங்க, சேஃபாக இருங்க. அதை விட்டு அவ்வளோதான். இன்னும் வேணால் அங்கே ஒருக்கி வேணாலும் போகலாம். பட் சேம் டு சேம் அந்த சைடு ஐ திங்க் எவ்வளோ பீஸாக இருக்குது பாருங்கள், நோ சவுண்ட் அட் ஆல். ஸோ இதில் தெரிஞ்சுக்கோங்க வெளிச்சம் கம்மியாகுது. ஸோ பெட்டர் டு கோ. இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னா இப்போது. ஸோ இது இங்கேக்கு அவ்வளோதான். See you, bye bye, sign out. But I'm a